பெங்களூரு சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே ரசிகர்களின் கூட்ட நெரிசலால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஆர்சிபி வீரர்களை காண ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருப்பதால் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. IPL தொடரில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் குவிந்திருப்பதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. வீரர்களை காண ஏராளமான ரசிகர்கள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் குவிந்திருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் திரண்டு இருப்பதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றியதை அடுத்து அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர். அதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடியும் நடத்தியிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. 18வது IPL சீசன் RCB அணி 2 இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு அகமதாபாத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக அவர்கள் பெங்களூரு திரும்பியிருந்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு உற்சாகமாக வரவேற்பு தெரிவித்திருந்தனர். கர்நாடக மாநில துணை முதலமைச்சரும் அவர்களை வரவேற்று பாராட்டியிருந்தனர். இந்த நிலையில இந்த RCB அணி முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கக்கூடிய நிலையில ஏராளமான ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூர்ல அவர்களை வரவேற்று சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த பகுதியில, ஒரே பகுதியில அதிகப்படியான கூட்டம் கூடியிருக்கிறது. மிக முக்கியமாக இதனால் அந்த பகுதியில ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. போலீசாரும் கட்டுப்படுத்துவதற்காக ரசிகர்களிடையே லேசான தடியடியை நடத்தி கூட்டத்தை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இந்த RCB ரசிகர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக அவர்கள் கோப்பை உள்ள நேற்றைய தினம் நடைபெற்ற IPL இறுதிப் போட்டியில கோப்பையை வென்றிருக்கின்றனர். இந்த உற்சாகம் மிகுதியால் ஒரே இடத்துல மிக அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்திருக்காங்க. மிக முக்கியமாக நேற்று இரவுதான் போட்டி முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக அவர்கள் பெங்களூரு திரும்பி இருக்கிறார்கள். குறைந்த நேரத்துல அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே RCB ரசிகர்களுக்கு, அதாவது அந்த திறந்தவெளி மைதானத்தில் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அந்த RCB நிர்வாகம் முடிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில அதிகப்படியான கூட்டம் கூடும் என்றும், பெங்களூர்ல ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால அந்த திறந்தவெளி மைதானத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படவிருந்த வரவேற்பு ரத்து செய்யப்பட்டு பேருந்து மூலமாக அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள நிலையில இருந்த தற்போது அந்த விதான் சௌதாலா உள்ளிட்ட இந்த RCB ரசிகர்கள் அழைத்து செல்லப்படும் பகுதி என அனைத்து இடங்களிலுமே ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்காங்க. கர்நாடகா மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலிருந்தும் பெங்களூருக்கு வந்திருப்பதாக ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கு. இந்த சூழல தான் கடுமையான நெரிசல் அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. குறைந்த இடத்தில் அதிகப்படியான மக்கள் ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில இடங்கள்ல ஒரு மூச்சுத்திறல்கள் ஏற்பட்டு ரசிகர்கள் அழைத்துச் செல்லும் காட்சியை நம்மளால பார்க்க முடிகின்றது. இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை சரி செய்யும் பணியில போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. எனினுமே லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில குவிந்திருக்கிறாங்க. இதை எப்படி சரி செய்வது என்ற ஒரு கேள்விக்குறிக்கும் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.